அரசியலில் கூட பெரும் அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மந்திரியாகவும் முதல் மந்திரியாகவும் பிரதம மந்திரியாகவும் ஜனாதிபதியாகவும் அரசியலில் பெரும் பேரும் புகழும் இவரால் தான் முடியும். ஸ்ரீ ஓம் ஸ்ரீ புண்ணியாய என்று நாம் மதித்து துதித்து மகிழும் பல குருக்கள், மடாதிபதிகள், மேற்சாந்திகள், பெரிய பூஜை ஹோமங்களெல்லாம் பண்ணக்கூடிய அனைத்து இந்து மதத்தில் உள்ள மகான்களின் ஜாதகத்திலெல்லாம் குரு பகவானின் ஆளுமை அதிகரித்திருக்கும். தினந்தோறும் ஏறிக்கொண்டிருக்கும். நம் வீட்டில் தங்கம் வாங்குவோமா, பொன்னாபரணங்கள் வாங்குவோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இவர்களுக்கெல்லாம் குரு ஆதிபத்தியம் வந்துவிட்டால் நம் வீட்டில் எவ்வளவு விலை ஏறினாலும் தங்கம் தங்கும், நம் வீட்டில் தங்கம் சேரும் என்றெல்லாம் இந்த குரு பகவானுக்கு பெருமைகள் சேர்ப்பதுண்டு. அதிகரித்திருக்கும், தினந்தோறும் விலை ஏறிக்கொண்டிருக்கும் தங்கம் நம் வீட்டில் தங்க வேண்டுமென்றால் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் பிரகஸ்பதியாகிய வியாழனாகிய குரு பகவானின் அருள் நமக்கு வேண்டும். ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் வங்கி மேலாளராகவும் கருவூல காரியதரிசியாகவும் கோயில் அறங்காவலர் தக்காராகவும் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் புகழ் கிடைக்க வேண்டுமென்றால் குருவின் கருணை நமக்கு இருக்க வேண்டுமல்லவா? எனவே தான் இந்த குரு பயிற்சியை பற்றி நான் சிறப்பாக இங்கே விளக்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது. காலப்பிரகாசிகை, கேரள துய்யம், பிருகுச்சாதகம், நந்தி வாக்கியம், சார்க்கேயர் நாடி உள்ளிட்ட பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அலங்காரம், ஜோதிட சிந்தாமணி, இன்னும் பல நூல்கள் குரு பகவானின் நிலையறிந்து பலன் சொல்க என்று நமக்கெல்லாம் ஆலோசனை தருகின்றது, சொல்லி காட்டுகிறது. கல்யாணம், காதுகுத்து, கிரக பிரவேசம் என எதற்கெடுத்தாலும் இவரின் பார்வை நம் மீது பட்டால்தான் நம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றெல்லாம் பல ஜோதிட நூல்கள் வர்ணிக்கின்றது. காலப்புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் வீடான தற்பொழுது மாறக்கூடிய ரிஷபத்தில் அந்த வீட்டில் குரு பகவான் வருவதால் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இனி அதிகரிக்கும், மனதில் நிம்மதி மலரும். சினிமா தொழில் ஈடுபட்டவர்கள் முதல் சினிமாவில் நடிக்கும், சின்னத்திரை நாடகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய டிவியில் நடிக்கும் வரை எல்லாம் வளரும். திரையிடப்பட முடியாமல் இருந்த படங்கள் இனி திரையிட்டு அதில் நன்மை பெற்று பலன் பெறுவார்கள், லாபமடைவார்கள். இனி படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும். பிரம்மாண்டமான வரலாற்று படங்கள் மற்றும் நகைச்சுவை படங்கள் வெற்றியடையும். புதிய சினிமா கலைஞர்கள் மற்றும் வளரும் கலைஞர்களால் சினிமா துறையில் புரட்சி ஏற்படும். குரு பகவான் புதன் வீடாகிய கன்னிராசியை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சூடுபிடிக்கும். பள்ளி கல்லூரிகளின் பாடத்திட்டங்கள் நவீனமாகும். ஆசிரியர்களை கட்டுப்படுத்த புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். பிடெக், பிஇ, ஏஐ, டேட்டா கலெக்ஷன், சிஏ சட்டப்படிப்புகளில் மாணவர்கள் அதிகமாக சேர்க்கை உண்டாகும். குரு பகவான் விருச்சிக ராசியை பார்ப்பதால் இராணுவத்துக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படும். இராணுவ வீரர்களுக்கு புதிய சலுகைகள்